இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடியூலில் உள்ள அசஸ்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இப்போ நாம் டாபிக் நம்பர் 9 பார்க்க போகிறோம். டாபிக் 9ல் ஹோமோஃபோன்ஸ் அண்டு ஹோமோனிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நாம் ஹோமோஃபோன்ஸ்னால் என்ன, ஹோமோனிம்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அசஸ்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஹோமோஃபோன்ஸ்னால் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹோமோஃபோன்ஸ்னால் வேர்ட்ஸுக்கு சேம் ப்ரொனவுன்சியேஷன் இருக்கும், ஆனால் அந்த வேர்டில் ஸ்பெல்லிங்கும் மீனிங்கும் வேறு வேறையாக இருக்கும். இந்த பாக்ஸில் ஹோமோஃபோன் ரைம் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நாம் ஹோமோஃபோன் பார்த்துக்கலாம். இந்த தேர்ட் லைனில் பாருங்கள், லைக் 1 and 1 ஆர் 2 and 2. இதில் 1 and 1. ஸோ இது ரெண்டும் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சொல்லி பார்க்கும்போது சேமாக தான் இருக்குது. 1 1 ரெண்டு சொல்லும்போது ஒரே மாதிரி தானே இருக்குது. ஸோ சொல்லும்போது ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்பெல்லிங் பாருங்கள், இதுக்கு ஓஎன்இ இருக்குது, இதுக்கு WON இருக்குது. ஸோ ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மீனிங்கும் டிஃப்ரெண்ட். 1ன்னா நம்பர் 1 டினோட் பண்ணுது, அதுவே 1ன்னா வின் பண்ணதை ஒருத்தங்க வின் பண்ணாங்க அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் சேமாகவும் மீனிங்கும் அண்டு ஸ்பெல்லிங்கும் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அது ஹோமோஃபோன்ஸ். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 2 and 2. ஸோ இது ரெண்டுத்தையும் சொல்லும்போது ஒரே மாதிரி தான் இருக்குது, 2 2. ஆனால் ஸ்பெல்லிங் பாருங்கள், TWO2, இது TOO2, ரெண்டும் டிஃபர் ஆகுது. அதே மாதிரி மீனிங், இது நம்பர் 2 டினோட் பண்ணுது. இந்த 2ங்கிறது அதிகமாக இருக்க, மோரை டினோட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் சேமாக இருக்கும், மீனிங் அண்ட் வேர்டிங்ஸ் ஸ்பெல்லிங் டிஃபர் ஆகும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ ஹோமோனிம்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஹோமோனிம்ஸ்னால் வேர்ட்ஸுக்கு சேம் ப்ரொனவுன்சியேஷன் சவுண்ட் இருக்கும், அதே மாதிரி சேம் ஸ்பெல்லிங் இருக்கும், ஆனால் மீனிங் டிஃபர் ஆகும். அந்த வேர்டோட மீனிங் பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். இந்த மாதிரி சேம் சவுண்ட் அண்ட் சேம் ஸ்பெல்லிங் உள்ள வேர்ட் ஆனால் மீனிங் டிஃபர் ஆகிற வேர்ட்ஸ் எல்லாமே ஹோமோனிம்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஹோமோனிம்ஸ்க்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே டீச்சர் ஆக்டிவிட்டி 2ல் கொடுத்துருக்காங்க. பென்னுக்கு 2 மீனிங் இருக்குது, ஆனால் ப்ரொனவுன்சியேஷனும் சேம் தான், ஸ்பெல்லிங்கும் சேம் தான். ஃபஸ்ட்டு மீனிங் பார்த்திங்கன்னா பிளேஸ் ஃபார் ஹோல்டிங் அனிமல்ஸை கட்டி வைக்கிற இடத்த பென்னுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரைட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட், நாம் எழுதக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டே பென்னுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வேர்டுக்கு 2 மீனிங் இருக்குது, ஆனால் ஒரே ஸ்பெல்லிங் ஒரே ப்ரொனவுன்சியேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரதெல்லாம் ஹோமோனிம்ஸ். செகண்ட் ஒன் பாருங்கள், டைக்கு ஒரே ஸ்பெல்லிங் இருக்குது, ப்ரொனவுன்சியேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் 2 மீனிங் இருக்குது. ஃபஸ்ட்டு மீனிங் பாஸ் அவே, செகண்ட் மீனிங் சிங்குலர் ஆஃப் டைஸோட சிங்குலர் தான் டை. இந்த மாதிரி சேம் ப்ரொனவுன்சியேஷன் ஸ்பெல்லிங்கும் உள்ள ஆனால் டிஃப்ரெண்ட் மீனிங் உள்ள வேர்ட்ஸ் எல்லாமே ஹோமோனிம்ஸ்னு சொல்லுவோம். இங்கே கொடுத்துருக்க மீதி எல்லாமே ஹோமோனிம்ஸ் தான். வேவ், ஸ்ப்ரிங், புக், ஸ்டாக், பியர், ரோஸ், பார்க், இது எல்லாமே ஹோமோனிம்ஸ்க்கான எக்ஸாம்பிள். இங்கே ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி 2ல் ஹோமோனிம்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. fill in the blanks with the corresponding homonym. இங்கே 5 fill in the blanks இருக்குது. இதில் கரெக்டான ஹோமோனிம்ஸை நம்ம ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், dash you get me a dash. இதில் கேன் வரும். இதில் ஃபஸ்ட்டு கேன் முடியுமா அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. அண்ட் இந்த செகண்ட் கேன் பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர். சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னரை கேன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிற கண்டெய்னரை கேன்னு சொல்லுவோம். உன்னால் எனக்கு கேன் கொண்டு வர முடியுமா? ஸோ இதான் இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். செகண்ட் ஒன், ரைட் த டேஷ் ஆன்சர்ஸ் ஆன் த டேஷ் சைடு. இதில் ரைட் த ரைட், கரெக்டான ஆன்சர் இங்கே வரும். இதில் ரைட் சைடுனா வலது பக்கத்தில் எழுதுங்க. ஸோ 2 மீனிங். ஒரு ரைட்டுங்கிற வேர்டுக்கு 2 மீனிங் இருக்குது, கரெக்ட் அண்ட் ரைட் சைடுன்னு எழுதிக்கோங்க. ஸோ இந்த ரைட்டுங்கிற வேர்டுக்கு 2 மீனிங்ஸ் இருக்குது, ஆனால் ஒரே ஸ்பெல்லிங் ஒரே ப்ரொனவுன்சியேஷன் சவுண்டு. ஸோ இந்த மாதிரி வரதெல்லாம் தான் ஹோமோனிம்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், த வுட் கட்டர்
டேஸ் ஏ ஹியூஜ் டேஸ் இன் த ட்ரீம். இதில் வந்து சா, உட்கட்டர் வந்து கனவுல பெரிய சாவை வந்து பார்த்துருக்காரு. ஸோ உட்கட்டர் சான்னா பார்த்துருக்குது. சா வந்து பாஸ்ட் ஆஃப் சி, பார்த்ததோட பாஸ்ட் தான் வந்து சா. அதே மாதிரி இந்த செகண்ட் சா என்னதை டினோட் பண்ணுதுன்னா கட்டிங் டிவைஸ், கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸை தான் வந்து இந்த செகண்ட் சா வந்து டினோட் பண்ணுது. ஸோ சாங்கிறது வந்து ஒரே ஸ்பெல்லிங் இருக்குது, ஒரே ப்ரொனவுன்சியேஷன் இருக்குது, ஆனால் 2 மீனிங் வந்து கொடுக்குது. 4th ஒன் பாருங்கள். த டேஸ் வாஸ் டக் பை எ டேஸ் நோன் கிங். இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இந்த வெல், இது 2 இடத்துலையுமே இந்த வெல் தான் வந்திருக்கு. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு வெல் எதை டினோட் பண்ணுதுன்னா கிணறு இருக்குல்ல அந்த வெல்லை டினோட் பண்ணுது. இந்த செகண்ட் வெல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்ட, ரொம்ப தெரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிறத வந்து வெல் வந்து குறிக்குது. ஸோ இந்த கிணறு வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு அரசரால் தோண்டப்பட்டது. இதான் வந்து இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங். 5th ஒன், ஹீ டேஸ் ஃபினிஷ் த ஒர்க் டுமாரோ இஃப் ஹீ ஹேஸ் த டேஸ். இந்த 2 இடத்துலையுமே வில் தான் வரும். இந்த வில் இந்த இடத்துல ஃபஸ்ட் இடத்துல என்ன குறிக்குதுன்னா ஃப்யூச்சரில் அவன் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கை குறிக்குது. இந்த லாஸ்ட் வில் எதை குறிக்குதுன்னா கான்ஃபிடென்ஸை தான் வந்து இந்த வில் வந்து டெனோட் பண்ணுது. ஸோ ஹோமோனிம்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டோம். இப்போ அசஸ்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், சர்க்கிள் த ஹோமோஃபோன்ஸ் இன் த சென்டென்ஸ். கீழே கொடுத்துருக்க சென்டென்ஸில் உள்ள ஹோமோஃபோன்ஸை வந்து சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹோமோஃபோன்ஸ்னால் ப்ரொனவுன்சியேஷன் சேமாக இருக்கும். ஆனால் ஸ்பெல்லிங் வந்து டிஃபர் ஆகும் அண்டு மீனிங்கும் வந்து டிஃபர் ஆகும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஹோமோஃபோன்ஸ். நான் இங்கே சர்க்கிள் பண்ணியிருக்கேன். திஸ் இயர் மை அங்கிள் டிட் நாட் ஹாவ் எனி பெயின் இன் ஹிஸ் இயர். இந்த இயரும் சேம் சவுண்ட் வருது, ஆனால் ஸ்பெல்லிங் வேறு, இங்கேயும் ஸ்பெல்லிங் வேறு இருக்குது, மீனிங்கும் வேறு. இது வந்து வருஷத்தை குறிப்பிடுது, இந்த இயர் வந்து நம்மளோட காதை வந்து குறிப்பிடுது. ஸோ இது 2 வந்து ஹோமோஃபோன்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், சி ரீட் அலவுட் தட் ஸ்மோக்கிங் வாஸ் நாட் அலவுட் தேர். அவள் வந்து சவுண்டாக ஸ்மோக்கிங் வந்து இங்கே அலவுட் இல்லைன்னு படித்தான் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸு. இதில் அலவுட் அண்டு அலவுடு இது 2க்குமே வந்து சேம் சவுண்ட் இருக்குது, ஆனால் வந்து ஸ்பெல்லிங்கும் வேறு, மீனிங்கும் வேறு. இங்கே வந்து அலவுடுனா சத்தமாக சொல்கிறத குறிப்பிடுது, இங்கே அலவுடுனா அலோவ் பண்ணாததை வந்து குறிப்பிடுது. இங்கே நாட் அலவுடுன்னு இருக்காங்க, ஸோ இங்கே வந்து பெர்மிட் பண்ணலை, அதை வந்து குறிப்பிடுது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், த சைட் வாஸ் ஃபேர் ஃப்ரம் சைட். சைட் வந்து பார்க்குறக்கு ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு சைட் வந்து லேண்டை டினோட் பண்ணுது, இந்த லாஸ்ட் சைட் வந்து பார்க்குறத குறிக்குது. 4th ஒன், தே ஸ்டீல் ராட்ஸ் ஃப்ரம் த கேரேஜ். அவங்க ஸ்டீல் ராட்ஸை வந்து கேரேஜ்லேருந்து திருடினாங்க. இதில் ஸ்டீலுக்கும் சேம் ப்ரொனவுன்சியேஷன் சவுண்டு தான், ஆனால் இந்த ஸ்டீல் பார்த்திங்கன்னா திருடுறதை குறிப்பிடுது, இந்த ஸ்டீல் பார்த்திங்கன்னா மெட்டலை வந்து குறிப்பிடுது. ஸோ இது 2 வந்து ஹோமோஃபோன்ஸ். நெக்ஸ்ட்டு பிக் அவுட் த கரெக்ட் வேர்ட். இங்கே ப்ராக்கெட்டில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த சென்டென்ஸில் எந்த வேர்டு வந்து கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், தேர் இஸ் அ டேஸ் இன் மை பக்கெட். இதுக்கு வந்து ஹோல் வரும். என்னோடய பக்கெட்டில் ஓட்டை இருந்துச்சு. இந்த ஹோல் வந்து முழுவதும் அப்படிங்கிறத குறிப்பிடுது, இந்த ஹோல் வந்து அங்கே இருக்க ஓட்டையை வந்து குறிப்பிடுது. செகண்ட் ஒன், மை டேஸ் கேம் டு மை ஹவுஸ். இதில் வந்து ஆண்டான்னு நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஆண்ட்டுங்கிறது வந்து அத்தையை வந்து குறிக்குது, இந்த ஆண்ட்டுங்கிறது வந்து எறும்பை குறிக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன வரும், மை ஆண்ட், என்னோட அத்தை தான் வீட்டுக்கு வந்தாங்க. மை ஆண்ட் கேம் டு மை ஹவுஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், வி வான் த மேட்ச் டேஸ் 2 பாயிண்ட்ஸ். இதில் வந்து
பை வருமா இல்லை இந்த பை வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பை தான் வரும். இது வந்து சென்டிங் ஆஃப் பண்ணும்போது சொல்கிறோம்ல பை, இது வந்து அடுத்த 2 பாயிண்ட்ஸில் வந்து மேட்ச் வந்து வின் பண்ணிடும். ஸோ இந்த பை தான் வந்து இங்கே வரும். 4th ஒன், ஷிஃப்ட் த டேஷ் இன்டு ஏ வேஸ். இதில் வந்து ஃப்ளார் வந்திருக்கு, இதுலேயும் ஃப்ளார் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவர் பூவை வந்து டெனோட் பண்ணுது, செகண்ட் ஃப்ளவர் வந்து மாவு அதை வந்து குறிக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னா ஃப்ளவர் தான் வரும். ஷிஃப்ட் த ஃப்ளவர் இன்டு ஏ வேஸ், ஃப்ளவரை வந்து வேஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. 5th ஒன், த டேஷ் இஸ் ரஃப் டுடே. இதில் இந்த வெதர் வருமா இல்லை இந்த வெதர் வருமானு பார்க்கணும். இந்த வெதர் வந்து காலநிலையை குறிப்பிடுது, இந்த வெதர் வந்து எய்தர் ஆரை வந்து டெனோட் பண்ணுது. ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து வெதர் தான் வரும், எய்தர் ஆர் வந்து வராது, வெதர் காலநிலை தான் வரும். த வெதர் இஸ் ரஃப் டுடே, இன்னைக்கு காலநிலை வந்து ரஃப்பாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு 3rd ரோமன் லெட்டர், fill in the blanks with appropriate words given in the bracket. இங்கே வந்து ப்ராக்கெட்டில் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த வேர்ட்ஸை வச்சு இந்த blanks ஆர்ட்டு ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், த பாய் டேஷ் நோ ஹவு டு டை த டேஷ் ஃபார் ஹிஸ் ஷூஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு நாட் பார்த்தீங்கன்னா இதில் வரணும், அண்ட் இந்த நாட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரணும். ஃபஸ்ட்டு நாட் பார்த்தீங்கன்னா முடிச்சுன்னு மீனிங் தரும், அண்ட் செகண்ட் நாட் வந்து தெரியலை, அந்த பையனுக்கு அவனோட ஷூவில் நாட் போட தெரியலை, அதான் வந்து இந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன், when the dash is high up in the sky, my dash likes to go for a swim. ஃபஸ்ட்டு சன் வந்து மகன் அதை குறிக்கும், தென் செகண்ட் சன் வந்து சூரியனை குறிக்குது. ஸோ இதில் வந்து எந்த இடத்துல வரும்னு பார்க்கணும். when the சன் தான் வந்து ஸ்கையில் இருக்கும், ஸோ சன்னை வந்து ஃபஸ்ட்டு டேஷில் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து when sun is high up in the sky, சன் வந்து ஸ்கையில் மேலே இருக்கும்போது மை டேஷ், இங்கே வந்து சன், மை சன் லைக்ஸ் டு கோ ஃபார் அ ஸ்விம், என்னோட பையன் வந்து ஸ்விம் பண்ண போக விரும்புவான். நெக்ஸ்ட் 3rd ஒன், ஹீ ஸ்டில் டேஷ் ஆஃப்டர் ஹீ ஃபெல் சிக் லாஸ்ட் டேஷ். இதில் வந்து 2 வீக் இருக்குது, ஒரு வீக் வந்து வீக் டேஸை வந்து குறிப்பிடுது, இன்னொரு வீக் வந்து அவன் வந்து வீக்காக இருக்கான், ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கான் அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வீக் வந்து இந்த இடத்துல வரும், தென் செகண்ட் வீக் பார்த்திங்கன்னா இங்கே வரும். லாஸ்ட் வீக்கில் அவன் சிக்காக இருந்தான், ஆனாலும் இன்னும் வீக்காக தான் இருக்கான். ஸோ இதை தான் வந்து இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்காங்க. 4th ரோமன் லெட்டர், ரைட் த மீனிங்ஸ் கரஸ்பாண்டிங் டு த சென்டென்ஸ். இங்கே வந்து அட்ரஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் ப்ராக்கெட்டில் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க, அண்டு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து 2 மீனிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த சென்டென்ஸுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எழுதணும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், டேக் மை அட்ரஸ் அண்ட் சென்ட் ஆல் த போஸ்ட் தேர். என்னோடய அட்ரஸ் எடுத்துகிட்டு எல்லா போஸ்ட்டையும் அங்கே அனுப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன வரும்னா இந்த அட்ரஸ் வந்து லொக்கேஷனை ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா லொக்கேஷன். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், த பிரைம் மினிஸ்டர் இஸ் கோயிங் டு அட்ரஸ் த க்ரௌட் டுமாரோ. பிரைம் மினிஸ்டர் வந்து நாளைக்கு க்ரௌட் கிட்ட பேச போகிறாரு. இதில் வந்து இந்த அட்ரஸுங்கிறது வந்து ஸ்பீச்சை வந்து குறிக்கிறது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், பேட். பேட்டோட மீனிங் பார்த்திங்கன்னா மேமலை வந்து பேட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிக் யூஸ்டு டு ப்ளே கிரிக்கெட் ப்ளே பண்ணுறக்கு யூஸ் பண்ணுற ஸ்டிக்கையும் வந்து பேட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், ஹர் பேட் காட் ஓல்ட் ஹென்ஸ் ஷி வாண்டட் எ நியூ ஒன். இதில் பேட்டுங்கிறத எது ஸ்பெசிஃபை பண்ணதுன்னு நாம் செக் பண்ணணும். அவள் பேட் பழசானதுனால அவளுக்கு புதுசு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இதில் இந்த பேட்டுங்கிறது வந்து ஸ்டிக் யூஸ்டு டு ப்ளே கிரிக்கெட் ப்ளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டிக்கை டெனோட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், பேட்ஸ் ஆர் யூஸ்வலி சீன் அட் நைட். பேட்ஸ் வந்து பொதுவாக நைட் டைமில் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதில் பேட்ஸுங்கிறது எ மேமலை டெனோட் பண்ணுது. பேட்ஸுங்கிறது இந்த இடத்துல வந்து எ மேமல். நெக்ஸ்ட் 5th ரோமன் லெட்டர், ரைட் டவுன் த மீனிங் ஆஃப் த அண்டர்லைன்ட் வேர்ட்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். இங்கே கொஞ்சம் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க, அதில் அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்டோட மீனிங் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சி ஹேஸ் அ ரோஸ் கார்டன். இதில் வந்து ரோஸோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவகிட்ட ரோஸ் கார்டன் இருக்குது.
ஸோ இதில் ரோஸுங்கிறது வந்து ஃப்ளவர் டெனோட் பண்ணுது. ஸோ ஆன்சர் வந்து த ஃப்ளார். நெக்ஸ்ட் பி, சேல்ஸ் இஸ் ரோஸ் பை 20% லாஸ்ட் இயர். லாஸ்ட் இயர் சேல்ஸ் வந்து 20% அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரோஸோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் ரைஸ். ரைஸோட பாஸ்ட் டென்ஸாக வந்து ரோஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஏ, எ ஃப்ளை வாஸ் புஷ்ஷிங் அகெயின்ஸ்ட் த விண்டோ. இதில் ஃப்ளைங்கிறது இன்செக்டை டெனோட் பண்ணுது. நெக்ஸ்ட் பி, லெட்ஸ் ஃப்ளை எ கைட். இதில் ஃப்ளைங்கிறது மூவ் த்ரூ த ஏர், ஏரில் பறக்கிறத குறிப்பிடுது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஏ, ஐ லிவ்ட் அலாங் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர். இதில் பேங்க்ஸ்னால் என்னன்னு கேட்டிருக்காங்க. பேங்க்ஸ்னால் வந்து லேண்ட் அலாங் சைடாக ரிவர், ரிவர் பக்கத்தில் உள்ள இடந்தா தான் வந்து பேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பி, த பேங்க் இஸ் க்ளோஸ் டியூ டு லாக்டவுன். இதில் பேங்க் எதை டெனோட் பண்ணுதுன்னா ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ஏ, வி வென்ட் ஃபார் எ வாக் இன் த பார்க். இதில் பார்க்கோட மீனிங் எழுதணும். இந்த சென்டென்ஸில் பார்க்கோட மீனிங் பார்த்தீங்கன்னா எ லார்ஜ் பப்ளிக் கார்டன். ஸோ இதான் வந்து பார்க்கோட மீனிங். ஒரு பெரிய பப்ளிக் கார்டன் தான் வந்து பார்க்குன்னு இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பி, த டென்னிஸ் கோர்ட் இஸ் சம்டைம்ஸ் யூஸ்ட் அஸ் எ கார் பார்க். டென்னிஸ் கோர்ட்டை வந்து சில டைம் கார் பார்க்காக யூஸ் பண்ணிப்பாங்க. இதில் பார்க்கை வந்து எது ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா பிளேஸ் டு லீவ் எ வெஹிக்கிள் ஃபார் எ பீரியட் ஆஃப் டைம். இந்த பிளேஸில் நாம் வெஹிக்கிள்ஸை நிப்பாட்டி வச்சுக்கலாம். ஃபிஃப்த் ஒன், ஏ, ஹியூஜ் வேவ்ஸ் வேர் பிரேக்கிங் ஆன் த ஷோர். இதில் வேவ்ஸுங்கிறது எதை குறிப்பிடுதுன்னா அட் த பீச், பீச்சில் உள்ள வேவ்ஸை வந்து குறிப்பிடுது. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், த பீப்புள் ஆன் த பஸ் வேவ்டு தேர் ஹேண்ட்ஸ். இதில் வேவ்டுன்னா வித் யுவர் ஹேண்ட், உங்கள் ஹேண்டை வந்து மூவ் பண்ணுவீங்கள்ல, அதை தான் வந்து இந்த இடத்துல வேவ்டுங்கிறத குறிப்பிடுது. ஒர்க் புக் சேனலோட பிளேலிஸ்ட்டில் கிளாஸ் வைஸாக குவிஸ் அண்ட் அசைன்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான வீடியோஸ் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வீடியோஸ் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஒர்க் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். உங்களுக்கு ஸ்டடி ரிலேட்டடாக ஏதாச்சும் வீடியோஸ் தேவைப்படுச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.